இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணுவது, அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து இது வந்து மொபைல்லே வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கு அந்த வீடியோ தான் வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். இந்த அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காம்போ ஆஃபரோடு இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கிடைக்கிது. நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர்னு. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரின்றது இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டேட்டா பார்த்து உங்களுடைய 10th இல்லைன்னா 12th சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். நீங்கள் வந்து சேமாக இல்லைன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆதார் கார்டில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலாக ஃபீமேலான்றது கேட்டிருக்கும். நீங்கள் வந்து மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே ஃபீமேலான்றது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாதர் நேம் கேட்கும். உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி வந்து கேட்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து கேட்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய யூசர் ஐடி வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் வந்து யூசர் ஐடி வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய யூசர் ஐடி வந்து கிளிக் பண்ணுங்கள். என்னோடய யூசர் ஐடி வந்து டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 சாப்டர் வந்து இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப் லெட்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து நீங்கள் ஏதாவது நம்பரை வந்து போட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அதாவது எல்லாம் ஐடி கார்டு கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எது இருக்கோ அதை வந்து கொடுத்துக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி கார்டோட நம்பர் வந்து கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் கோடு அது வந்து கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் விட்டுலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடு வந்து மேலே வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சேவ்னு இருக்குது பாருங்கள், இது வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். நான் ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், அதனால் வந்து நான் வந்து டைப் பண்ணல. நீங்கள் வந்து இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் வந்து எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.